குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 2ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 19ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5 மணி 57 நிமிடத்திற்கு. அதேபோல் இன்று சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். 2/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2/5/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பிறக்கிற நாள். அதே போல் நேர்மறையான எண்ணங்கள் வரும். சுறுசுறுப்பாக எல்லா வேலையுமே இன்னும் செய்து முடிப்பீங்க. உற்றாருடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பொது நலம் செய்பவர்களுக்கு, சேவை செய்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய வகையில் மாற்றம் செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாவாங்க, லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுவதற்குண்டான வாய்ப்பு கிடைப்பதால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடுகள் வாங்குவது குறித்த எண்ணம், சொத்துக்கள் வாங்குவது குறித்த எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. 1-2 மடங்கான லாபங்கள், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாமே உங்களுக்கு அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க. வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். பிரபலமானவருடைய நட்பு, அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தை வழி உறவு உங்களுக்கு இன்னும் பலப்படும். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும். கடன் வாங்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதே போல் அலுவலகத்தில் அனைவருமே அனுசரித்து போகணும், அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசாமல் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் குறைந்தாலும் லாபங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பணிவாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையுமே நீங்களே செய்யுங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. அப்போ தான் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு அனுபவங்களை பெற்றுத்தரும். எதுலையுமே அவசரப்படாமல், முன்கோபம் இல்லாமல் நிதானமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது.
ஒருத்தரை பற்றி ஒருத்தரிடம் எதுவுமே சொல்லாதீங்க. உங்கள் வேலை உண்டு தான் உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. எதுலேயுமே பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சவாலான வேலைகளுமே திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைக்கி கிடைக்கும். நேர்மறையான எண்ணங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை கண்டிப்பாக பெறுவீங்க. இதனால் உங்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகள், புதிய பொறுப்புகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும், கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும். இதை இன்றைக்கி நீங்கள் கடைப்பிடிங்க. அதே போல் உங்களுடன் இருப்பவர்கள் பற்றிய உங்களுக்கு புரிதல் இன்றைக்கி அதிகரிக்கும். உங்கள் பற்றிய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை நீங்களே இன்றைக்கி புரிஞ்சுக்குவீங்க. அதே போல் உத்தியோகத்தில் கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு பயணம் உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக பலிதலாகும். வெளிநாட்டில் வேலை தேடின்றவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். நண்பர்கள் வழியில் இன்றைக்கி மகிழ்ச்சியான நேரங்களை செலவழிப்பீங்க. உங்கள் மீதான நம்பிக்கை, மரியாதை எல்லாமே அதிகரிக்கும். செல்வாக்கு, சொல்வாக்கு சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு நடக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் வெற்றியை தரும். அதே போல் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக செய்வீங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடைபெறும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். திட்டமிட்ட பணி திட்டமிட்ட மாதிரி நடக்கவுண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம், ஒற்றுமை இதெல்லாமே அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நாளாக யாராவது உங்கள்கிட்ட பிரிஞ்சிருந்தாங்கன்னா விரும்பி வந்து சேருவாங்க. அலுவலகத்தில் கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒரு ஒற்றுமை நிகழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை பயன்படுத்திக்கிங்க. வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். திட்டமிட்ட பணிகள் திட்டமிட்டபடி நடக்கும். அதே போல் உங்கள் முயற்சிகள் எல்லாமே செயல் வடிவம் ஆவதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் இருந்து வந்த நீண்ட நாளாக கவலைகள் எல்லாமே தீரும். வெற்றிகள் உண்டாகக்கூடிய நாள், வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள், சேமிப்புகள் உயரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. எதிர்பாராத தனவரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீங்க. நெருக்கம் அதிகரிக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கு. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு வருவாங்க. இதெல்லாம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கோர்ட் கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஒரு சுகம் நிறைந்த ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். எந்த ஒரு பிரச்சனையிலுமே ஈஸியாக நீங்கள் சமாளித்து விடுங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள், மூத்த சகோதர சகோதரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைப்பதற்குண்டான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு வெற்றிகரமான நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி மாணவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாள். அதே போல் உற்றார் உறவினரிடத்தில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அவரோட உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாளைய பிரார்த்தனைகளையும் வாக்குறுதிகளையும் இன்றைக்கி நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கும், ஒற்றுமைகள் அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாள் தடைபட்டு இருந்த வருமானம் இன்றைக்கி கிடைக்குங்க. வெற்றிகள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் 1-2 முறை யோசித்து முடிவெடுங்க. அக்கம் பக்கத்தினுடைய கருத்துக்களை கேளுங்க. அவங்களெல்லாம் மதிங்க. யாரிடையும் சண்டை போடாதீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். உங்கள் மேலே விமர்சன பேசிகள் தோன்றி மறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தயவுசெய்து
எந்த விமர்சனமும் காது கொடுத்து கேட்டுக்காதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நடக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திட்டமிடாத செலவுகள், எதிர்பார்க்காத செலவிற்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. நீண்ட நாளை குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். உலகெங்குமான மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்குது. ஒரு நேர்மறையான எண்ணங்கள், தன்னம்பிக்கை, தைரியம் வரக்கூடிய நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு, திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி ரொம்ப அதிகரிக்கும். ஒரு வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை யார்ட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் வீக்னஸை யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட கமெண்ட் பண்ணாதீங்க. இது நல்லதில்லை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. ஜோதிடம் சிறந்த முறையில் பார்க்குறோம். சோழி பிரசன்னம் பார்க்குறோம். தேவைப்படுறோம், தொடர்பு கொள்ளும். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு இனிய நாளாக, வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கலாம். உள்ள பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.